வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபி கொள்ளு தோசை தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கொள்ளு தோசைக்கு அரை கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசி 1.5 கப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளில் கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு, வெந்தயம் இது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போகிறோம். 2 வாட்டி 3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். உளுந்து மட்டும் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும். அதுவும் 2 வாட்டி 3 வாட்டி கழுவிட்டு ஊற வைக்கணும். இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு தோசைக்கு எடுத்து வச்சுருந்த பொருள்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொள்ளு எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கிறேன். எல்லாம் சேர்த்து கிரைண்டரில் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். 3 வாட்டி 4 வாட்டி கழுவுனதுனால அதே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொள்ளு இப்போ நல்லா அரைச்சாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அதே ஜாரில் ஊற வச்சுருக்க உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்தும் வெந்தயமும் அரைச்சாச்சு நைஸாக. இதையும் அந்த கொள்ளோட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாமே நான் அதில் ஊற வச்ச தண்ணி தான், வேஸ்ட் பண்ணாமல் ஊற வச்ச தண்ணியை ஊற்றி அரைக்கிறேன். அரிசியும் நல்லா அரைச்சாச்சு நைஸாக. உளுந்து கொள்ளெல்லாம் அரைச்சதோடு சேர்த்துக்கலாம். இந்த தோசை மாவுக்கு தேவையான உப்பும் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். உப்பு போட்டு கரைச்சாச்சு. இப்போ இது ஒரு 6 மணி நேரம் புளிக்கணும். புளிக்க விட்டு பார்க்கலாம். மாவு அரைச்சி வச்சு 6 மணி நேரம் ஆகுது. நல்லா புளிச்சு வந்துருக்குது. இப்போ இது நல்லா கலக்கிக்கலாம். மாவு திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கரைச்சாச்சு. தோசை ஊற்றிக்கலாம். தோசைகளில் எண்ணெய் தடவிக்கலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர்த்துருக்க 4 பொருளுமே ரொம்ப சத்தான பொருள். இது கருப்பு கவுனி அரிசி இதய நோய் வராது.
சர்க்கரை நோய் வராது இது தொடர்ந்து சாப்பிட்டா. அதே மாதிரி மலச்சிக்கலும் இருக்காது. நார்ச்சத்து நல்லா நிறையா இருக்குது இந்த அரிசியில். கொள்ளில் உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கும், உடல் எடையையும் குறைக்கும். கருப்பு உளுந்தும் அதே மாதிரி இடுப்பு வலிக்கு நல்லது. எல்லாருக்குமே ஆண் பெண் 2 பேருக்குமே இடுப்பு வலிக்கு நல்லது தோல் உளுந்து. வெந்தயமும் நார்ச்சத்து இருக்குது. 4மே ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தானது. ஹெல்த்தியான கொள்ளு தோசை ரெடி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்லாம். இதில் போட்டிருக்க ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப சத்தான பொருள். நான் பிரண்டை சட்னி வச்சுருக்கிறேன். எல்லா சட்னியுமே இதுக்கு சூட் ஆகும். நான் பிரண்டை சட்னி வச்சுருக்கேன். இந்த பிரண்டை சட்னி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.